வணக்கம், என் பேர் கார்த்திகேயன். ஐம் ஏ டேட்டா இன்ஜினியர். இப்போது தமிழ்நாடு எலெக்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. வேர்டிக்ட் வந்து தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களோ 108 இடங்களோ எடுத்து ஆட்சி அமைக்கிற மெஜாரிட்டி கிட்ட வந்துட்டாங்க. கூடி சீக்கிரம் அமைப்பாங்கன்னு மக்கள் நம்பிட்டுருக்காங்க. இப்போது இந்த எலெக்ஷனில் என்னென்னலாம் நடந்தது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ரீகேப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழக வெற்றி கழகம் 3 வருஷம் முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க. மொத்தமாகவே இந்த எலெக்ஷன் வரைக்கும் அவங்க ஒரு 14லேருந்து 16 கூட்டம் தான் போட்டிருப்பாங்களே இந்த 3 வருஷம் சேர்த்து. ஆனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போது அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ இதெல்லாம் ஒரு கட்சியான்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இவரெல்லாம் நம்பி யார் போடுவாருன்னாங்க. அப்புறம் ஒரு எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டம் வருதுன்னு சொன்னால் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமான்னாங்க. ஓட்டெல்லாம் சீட்டாக மாறுமான்னாங்க. டிவி டிபேட்டுக்கு போனால் கூட ஒரு அந்த நெறியாளர் கூட நம்ப மாட்டாங்க. சர்க்காஸ்டிக்காக கேட்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு சீட்டு எத்தனை வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. பல சாணக்கியர்களாக சொல்லிக்கப்படுற அரசியல் விமர்சகர்கள் கூட இவங்களை 10 சீட்டு வரும், 5 சீட்டு வரும், அது எந்த எஸ்டிமேட்டில் என்ன பேசிஸில் சொன்னாங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் முதல்லேருந்தே அவங்க டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க. அவங்க பேக் பண்ண பர்சோனா இளைஞர்கள், புது வாக்காளர்கள், தாய்மார்கள், பெண்மணிகள், இவங்கள தான் அவங்க ப்ரைம் சோர்ஸ் ஆஃப் ஓட் பேங்காக வச்சுருந்தாங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆண் பால் அவங்கள பொறுத்த வரைக்கும் யாராவது நமக்கு ஓட்டு போட்டால் நல்லது. அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ளஸ். யாரெல்லாம் அவங்க ஒரு 50 வயசுக்கு மேலே விஜய் சாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்களுக்கெல்லாம் முதற்கண் நன்றி. ஏன்னா அவங்க தான் டிஃப்ரென்ஷியேட்டர். இப்போ மொத்தமாக தமிழக வெற்றி கழகம் இந்த எலெக்ஷனில் வாங்கின ஓட்டு பர்சன்ட் பார்த்தோம்னா 34.9%. 36% அவங்க தொட்டிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அந்த கேப் ஃபில் ஆகி அவங்களே சோல் மெஜாரிட்டியில் ஃபார்ம் பண்ணியிருந்திருக்க முடியும். பட் அவங்க 34.9% வந்ததுனால தான் இப்போ இந்த சின்ன இழுபறி நிலைக்குது. அதே சமயம் டிஎம்கேவை அவர் அந்த அடித்து அவங்க 31% மேலே ஓட்டு வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் டைம் அவங்க 36 வாங்கியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ டென்ட் பண்ணியே அவங்களால 5% மேலே அந்த டைனாஸ்டிலேருந்து பெருசாக உருவ முடியல. மற்றபடி எல்லா கட்சியிலேருந்தும் பைஸ் எடுத்து இன்றைக்கி ஒரு ஆளாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஆனால் இதுக்கு உறுதுணையாக இருந்த பெண்மணிகள், முக்கியமான இளைஞர்கள், அவங்க எவ்வளவோ ஹியூமிலேஷன் பண்ணாங்க. விசில் அடித்தாங்க கூட்டம், அணில் கூட்டம், தற்குறிங்க, அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து இதோடையாவது நிறுத்துங்க. ஏன்னா அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் ஓட்டு போட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எலெக்ஷன் அன்னைக்கு அவங்க ட்ரெஸ் போட்டு போய் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு போய் அந்த அளவுக்கு ஒரு டெக்கோரமோட இதை பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்கள இழிவுபடுத்துறது, தாவேக்காவோட வெற்றியை இழிவுபடுத்துறது மக்களை நேரடியாக திட்டுறதுக்கு சமம். அந்த கட்சியை பிடிக்குது, அந்த கட்சியை பிடிக்கல, அவங்க அதுக்கு தகுதியானவங்கன்னு தனிப்பட்ட கருத்தெல்லாம் தாண்டி அந்த ஹோலாக மக்களுடைய தீர்ப்பை மதிங்க. அப்படி யாராவது அதை மதிக்காமல் ஹேட் பரப்புனாங்கன்னா அது அவங்களுடைய வளர்ப்பை தான் காட்டுது. பாயிண்ட் 1. ரெண்டாவது இப்போ சட்டசபைக்கு போகிற தமிழக வெற்றி கழகம் இந்த சபரிமலைக்கு போகும்போது முதல் வாட்டி மலைக்கு போனால் கன்னிசுவாமின்னுவாங்க, ரெண்டாவது வாட்டி அப்புறம் அப்படியே போனால் குருசாமின்னுவாங்க. இந்த வாட்டி ஜெயிச்ச இந்த ஆளுங்கட்சி சைடில் போகிறவங்க மெஜாரிட்டி கன்னிசாமி தான். அதே எதிர்பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் குருசாமி கேட்டகரி. அதில் ஒரு 60%க்கும் மேற்பட்டவங்க மினிஸ்டராக சர்வீஸ் பண்ணவங்க. ஸோ அப்போ பாருங்கள் செக்ரட்டேரியட் உள்ள அசம்பிளி எப்படி எஃபெக்டிவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. தாவேக்கா விஜய் சார் முதலேருந்தே அவருடைய கட்சி கூட்டங்கள்லாம் அவர் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருந்தார். அவர் தான் பேசினார். டு த பாயிண்ட் 15 மினிட்ஸ், மேக்ஸ் டு மேக்ஸ் 20 மினிட்ஸ் பேசுவார், வைண்ட் அப் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்பு அரசியலை ஒழித்து ஒரு புது வே ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பண்ணார். அந்த மாதிரி அசம்பிளி கண்டக்ட் பண்ண போகிறாரா, இல்லை ஸ்டீரியோ டைப் மாதிரி துதிப்பாடல் பாடி புகழ போகிறாங்களா, இதெல்லாம் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஆனால் எது எப்படி ஆனாலும் இந்த வாட்டி சட்டசபை இவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது. இவங்க இதுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி மக்கள் அவங்க மேலே வச்சுக்கிற நம்பிக்கையை அவங்க நிச்சயம் காப்பாற்றணும். 3வது, மக்கள் விஜய் சார் சொன்ன ப்ராமிஸ் படி
ஒரு பைசா தொட மாட்டேன், மக்களுக்கு ஊழல் இல்லாத ஆட்சி தருவேன், நல்ல ஒரு எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சொல்லியிருக்காரு. அது விஜய் சார் கொடுத்த ப்ராமிஸாக இருந்தாலும் அது விஜய் சார் அவங்க கட்சியில் வந்த எம்எல்ஏ சார்பாக எல்லாரும் அந்த கமிட்மெண்ட்டை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தமிழக மக்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அவங்களுக்கு இந்த ஒரு அரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ரொம்ப காலமாக இருந்த கூற்று புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு தரல, சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை. இந்த எலெக்ஷனில் ஜாதி அரசியல், நடிகர் அரசியலுக்கு வர முடியாது, இளைஞர்கள் அரசியலுக்கு வர முடியாது, இந்த மாதிரி நிறைய ஸ்டீரியோ டைப்ஸை உடச்சி எரிஞ்சு தமிழக மக்கள் இந்தாப்பா க்ளீன் ஸ்லேட்டாக உனக்கு தந்துட்டேன், இப்போ நீ இந்த சிஸ்டத்தை மாற்றி அழகாக காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது தாவேகா இந்த சிஸ்டத்தை க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் அரசு இயந்திரத்தை வச்சு தான் செஞ்சாகும், அரசு ஊழியர்களை வச்சு தான் செஞ்சாகும். தபால் ஓட்டு பிரிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அரசு இயந்திரம் எந்த அளவுக்கு எந்த பக்கம் எங்கே நிலைநாட்டு கொண்டு இருக்கிறதுன்னு. ஸோ இதை வச்சுட்டு அவங்க இந்த அரசியல் களத்தை, இந்த சிஸ்டத்தை சரி செய்கிற ப்ராசஸை எஃபெக்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கான நல்ல ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க வழிவகுக்கணும். மக்கள் ஆகிய நம்ம வேலையை பண்ணிட்டோம். அவங்க கேட்டாங்க, மக்களும் ஓட்டு போட்டு ஆட்சியை கொடுத்துட்டு இப்போ அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதோட நம்ம கடமை முடிஞ்சது. நமக்கு ஒரு மக்களாக நமக்கு இருக்கிற பவர் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளால் முடியும், நம்மளுடைய கடமையும் கூட. நிச்சயமாக எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளுமே ஹேட் பாலிட்டிக்ஸ் கொண்டு வருவாங்க. நின்னா, நடந்தா, உட்காந்தா, எது பண்ணாலும் தப்புன்னு சொல்லிட்டு வருவோம். சோஷியல் மீடியாவில் அடுத்து வரப்போகிற 2, 3, 4 வருஷத்துக்கு நெகட்டிவிட்டி நிறைய ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் பொதுவாகிய ஜனம் யாராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது 100% உண்மைன்னு எடுத்துக்காதீங்க, அது 100% பொய்ன்னு எடுத்துக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கவனிச்சிக்கோங்க. உங்களுடைய ஓன் சுய இதில் அதை அனலைஸ் பண்ணி இது சரி, இது தப்பு, இதை நான் நம்புகிறேன், இதை நான் நம்பலைன்னு எப்படி இந்த எலெக்ஷனில் தெளிவாக ஒரு ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணி ஒரு க்ளீனாக ஒரு ஓட்டை போட்டிருக்கீங்களோ, ஒரு நியூ கம்மருக்கு கொண்டு போய் டாப்பில் உட்கார வச்சிங்களோ, அது மாதிரி சேம் இதை அப்ளை பண்ணால் நல்லது. இப்போது விஜய் சார், உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். நீங்கள் கேம்பெயின் போகும்போது வழிநடுகளையும் ரோட் ஷோ பண்ணும்போது மக்கள் இளநீர் கொடுத்தாங்க, சிப்ஸ் பாக்கெட் கொடுத்தாங்க, முறுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு மாலை போட்டாங்க. அந்த அன்பு இன்னமும் மக்கள் கிட்ட தொடரும். ஆனால் இப்போ நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஒரு சிஎம் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் இருக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் எது எப்படி ஆனாலும் இந்த அன்பு உங்ககிட்ட வந்து சேர்றதுல எந்த விதமான டிஸ்டன்ஸும் உண்டு பண்ணிடாதீங்க. இதுதான் ஒரு ரிக்வெஸ்ட் எங்கள் சைட்லேருந்து. ஏன்னா நாங்கள் எப்படி ஒரு கோவிலுக்கு அன்பால் ஆண்டவனை பார்க்க போவோமோ அதே மாதிரி தான் உங்களை ஒரு அன்பில் தான் இந்த சுட்டெரிக்கும் வெயிலையும் ரோடு வழிநெடுங்க நின்று உங்களை பார்க்க விரும்பினாங்களே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் இல்லை. விஜய் சார், நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தலைன்னா க்ளீனாக சொல்லிடுவாங்க, ஒரு கவர்ச்சி அரசியல்ன்ற மாயையில் மக்கள் மாண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை முட்டாள் அப்படின்னு முத்திரை குத்தி உட்கார வச்சுருவாங்க. இளைஞர்களை மறுபடியும் தப்புன்னு சொல்லி உட்கார வச்சுருவாங்க. அவங்க சொல்கிற ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஸ்டீரியோ டைப் வேர்ட்ஸ் எல்லாம் திருப்பி ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் வழிவகை கொடுக்காம ஒரு சீரும் சிறப்புமான சிறந்த ஆட்சி கொடுத்து மக்கள்கிட்டேயே இருங்க, மக்களோட அன்புக்கிட்டேயே இருங்க. போலீஸ் ப்ரோட்டோகால் அதெல்லாம் சொல்லி ஐயான்னு சொல்லி ஒரு ஸ்டீரியோ டைப் உங்களை இது பண்ணி அந்த மாய உலகத்துக்குள்ளே போகாமல், அந்த மன்னர் மனப்பான்மைக்குள்ளே போகாமல் மக்கள் தலைவனாக மக்கள் ஆட்சி கொடுத்து செழித்தோங்குங்க. இந்த சமயத்தில் ஐ விஷ் யூ ஒன்லி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டென்யூர் அண்ட் லுக்கிங் ஃபார் சக்ஸஸ். 5 வருஷம் கழிச்சு அடுத்த எலெக்ஷன் வரும்போது நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்து நீயுமா தலைவா அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது, நீ தான் தலைவா அப்படின்னு நினச்சி திருப்பி ஓட்டு போடணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு வாய்ப்பு கேட்டீங்க, மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. நீங்கள் கேட்டதை நாங்கள் செஞ்சிட்டோம். இப்போ நீங்கள் சொன்னதை எல்லாமே எங்களுக்கு செய்யுங்க. மக்கள் பார்வையாளர்கள் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, இப்போது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அந்த கான்ஷியஸோடு எல்லோரும் நல்லா வேலை செய்யுங்க. மக்கள் கொடுத்த இந்த அரிய வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி
நாடும் நாட்டு மக்களும் மண்ணுக்கும் மக்களுக்கும் பயனுள்ள மாதிரி நல்லது செய்யுங்க. வாழ்க தமிழ்நாடு, வளர்க உங்கள் செயல். தேங்க்யூ. பாய் பாய்.